வணக்கம். ஸோ என்னோட பேர் ஹேம்சந்தர். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் லேப்டாப். இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு 10 பேர் லேப்டாப் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த 10 பேர்ல 7லேருந்து 8 கஸ்டமர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, ஒரு 30,000த்துல நல்ல லேப்டாப்பா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 30,000 ரூபாயில வாங்குற லேப்டாப்ஸ் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் அதில் பண்ண முடியும், எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல நம்ம வாங்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் என்னுடைய பர்சனல் யூஸுக்காக ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன லேப்டாப், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000ல இருந்து உங்களுக்கு வந்து மோர் தென் 2.5 lakhs வரைக்கும் இன்னைக்கு லேப்டாப் இருக்கு. ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவான செக்மெண்ட், அண்டர் 30K செக்மெண்ட். டெல் இருக்காங்க, ஹெச்பி இருக்காங்க, லெனோவோ இருக்காங்க, அதுக்கப்புறம் ஏசர் இருக்காங்க, ஏசூஸ் இருக்காங்க. வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட்ஸ், அவங்களுடைய சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா இடத்துலையுமே அந்த லேப்டாப்ஸோட சர்வீசஸ் வந்து அவைலபிள். வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட்ஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நெட்வொர்க் வந்து பெருசா இருக்கும், டக்குன்னு நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 30 to 35 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுப்பாங்க. ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அப்படியே எஸ்எஸ்டி இருந்தாலும் அது சேட்டா எஸ்எஸ்டியா இருக்கும். அதாவது எஸ்எஸ்டிலேயே கொஞ்சம் ஸ்லோவான எஸ்எஸ்டி சேட்டா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எஸ்எஸ்டியே கொடுத்தாலும் 4GB ரேம் இருக்கும். நம்ம லேப்டாப்னு ஒன்று வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டிக்காக தான். ஸோ அந்த போர்ட்டபிலிட்டி தான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு ரொம்ப போர்ட்டபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் பேக்கில் வச்சு நான் எடுத்துகிட்டு போகணும், நான் ஒரு பஸ்ஸில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், இல்லை வந்து ஒரு கேபில் போகிறேன் அப்படின்னா, ஒரு போர்ட்டபிலிட்டி இருந்தது அப்படின்னா, வெயிட்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா நான் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, ஈஸ் ஆஃப் யூஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லேப்டாப்க்கு ஒரு சார்ஜர் யூஸ் பண்ணணும், ஃபோனுக்கு ஒரு சார்ஜர் யூஸ் பண்ணணும், பேண்டோ இல்லை வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்தா அதுக்கு ஒரு சார்ஜர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சார்ஜர்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எண்டில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.2 kgs, 1 kg, 1.4, பிலோ 1.4லேயே உங்களுக்கு நல்ல ஸ்லிம்மான சூப்பர் எஸ்எஸ்டியோட ரேம் வந்து 8 or 16GB ரேமோட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். 6 months-ஆவே நான் மார்க்கெட்டில் லேப்டாப் பற்றி பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னுடைய பட்ஜெட் 30K. ஸோ இந்த 30,000ல ஒரு நல்ல லேப்டாப் எப்படி வாங்கலாம், எந்த பிராண்டில் வாங்கலாம் அப்படின்றது தான் ஆன்லைன்லையும் சரி, ஆஃப்லைனில் சில ஸ்டோர்ஸ்லையும் சரி நிறைய விஷயங்கள் விசாரித்தேன். ஸோ விசாரிக்கும் போது தான் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் எனக்கு தெரிஞ்சுது. பட் என்னுடைய மெயின் கன்சர்ன் வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ட்ராவலில் இருப்போம், பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா நம்ம பேக் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது டேமேஜஸ் எதுவும் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது, போர்ட்டபிலிட்டி, அதாவது வெயிட். எனக்கு வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.4 kgsக்குள்ள லேப்டாப் வேணும். 30K பட்ஜெட்டில் 1.4 kgsக்குள்ள லேப்டாப்பே எனக்கு தெரிஞ்சு இல்லை. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜிங் சொல்யூஷன். ஸோ இந்த சார்ஜிங் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிராண்டில் அவங்களுடைய ஓன் சார்ஜிங், அதாவது ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் சொல்லுவாங்க. இப்போ லெனோவோ எடுத்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி மாதிரியே இருக்கும். ஹெச்பி, டெல் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் பின் கனெக்டர் வரும். ஓல்டு லேப்டாப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சது வந்து ஒரே சார்ஜர் தான். என்னுடைய ஃபோனுக்காக இருக்கட்டும், என்னுடைய லேப்டாப்புக்கு இருக்கட்டும், ஒரே சார்ஜர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் நினச்சி வாங்கின ஒரு லேப்டாப் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த லேப்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Infinix INbook X1 Slim. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நீட் இது பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெட்டல் தான். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், இன்டீரியர் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸப்ட் அந்த ஃப்ரேமை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல். பில்டோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு பாருங்களேன். வெறும் 14.8 mm திக்னஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஒரு புக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் கையில் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு நடந்து போகும்போது கூட ஒரு புக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். வெறும் 1.24 kgs. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 1.24 kgsல இவ்வளோ ஸ்லிம்மாக மெட்டல் பாடியோட வேறு எந்த லேப்டாப்புமே மார்க்கெட்டில் கிடையாது. இதை நான் வாங்கிட்டேன்றதுனால பெருமையாக சொல்லலை, இது ரிவ்யூவும் கிடையாது, இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். நான் ஏன் இந்த லேப்டாப் வாங்கினேன் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா USB 3.0 இருக்குது. அதே மாதிரி ஒரு HDMI 1.4 கனெக்டர் இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா USB 2.0 ஒரு போர்ட் இருக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. இது வந்து மைக் பிளஸ் ஹெட்ஃபோன் ஜாக். அதே மாதிரி வந்து இன்னொரு டைப் சி போர்ட் இருக்கு. இது ஒன்லி ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இதுல வந்து சார்ஜ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ SD கார்டு ரீடர் இருக்கு. லாக் வந்து இருக்குது. இது டேபிள் மேலே வச்சு நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ப்ளஸ் டேட்டா சிங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம், டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமா லேப்டாப்லேருந்து நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் வேறு எதனா டிவைசஸ் சார்ஜ் பண்ணுறதுனால நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப்னு சொல்லலாம்.
ஒன் ஆஃப் தான் சொல்றதுல ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் லேப்டாப்னே சொல்லலாம். சரிப்பா, நீ இந்த பிராண்ட் எதுக்காக சூஸ் பண்ண அப்படின்னு பண்ணும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேற எந்த பிராண்ட்லயுமே ரெகக்னைஸ்ட் பிராண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற விலையில நம்ம எதிர்பார்க்கிற ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இல்லை. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரீசன் நான் வந்து இந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன். இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற பிராண்ட் வந்து நம்ம கேட்கும் போதே என்ன தோணும் அப்படின்னா இது ஒரு சைனா பிராண்டு அப்படின்னு தான் நமக்கு தோணும். நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு டைவான் பேஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. HTC நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. HTCயும் இதுக்கு எந்த இதுலயும் ரிலேட் பண்ண முடியாது. பட் அந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து பார்க்கும்போது டைவான் தான். ஸோ அதனால வந்து இது சைனீஸ் பிராண்ட் கிடையாது. பட் ப்ராடக்ட் இஸ் மேட் இன் சைனா. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த கண்ட்ரியில் நீங்கள் வாங்கினாலும் மேட் இன் சைனா தான். முக்கியமாக அந்த லேப்டாப் அண்ட் மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே சைனால தான் வருது. இந்தியாவிலே உங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போதான் வந்து இவங்க வந்து நிறைய கேட்டகரி லான்ச் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க, சில ஸ்மார்ட் டிவிஸ் லான்ச் பண்ணாங்க. இப்போ கூட லேட்டஸ்டா சில ஸ்மார்ட் டிவிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி, இந்த பிரைஸ் ரேஞ்சில் போனீங்கன்னா உங்களுக்கு i3 கிடைக்கும், இல்லை Ryzen 3 கிடைக்கும். இது ஒரு இன்டெல் வேரியன்ட். ஸோ இன்டெல் வேரியன்ட் மட்டும் தான் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இந்த இன்டெல் வேரியன்ட்ல i3 வெர்ஷன் தான் நான் வாங்கியிருக்கேன். 10th ஜென்ரேஷன் இருக்கு. இதுல 10 நானோமீட்டர் ப்ராசஸர் பேர்ட் வித் 8 GB ஆஃப் RAM, LPDDR 4X. ஸோ இந்த RAM வந்து அப்கிரேடபிள் கிடையாது. இது வந்து மதர் போர்ட்லேயே வந்து சால்டட் ஆகிட்டு இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்சில் 256 GB வந்து இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. அதாவது NVMe ஸ்டோரேஜ் இருக்கு, M.2 ஸ்டோரேஜ். 256 GB எனக்கு ஃபியூச்சர்ல பத்தல அப்படின்னா நான் அந்த 256 GB ஸ்வாப் பண்ணிட்டு ஒரு புது 1 TB அப் டு 2 TB வரைக்கும் இதுல சப்போர்ட் இருக்கு, அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ NVMe SSD நல்ல குவாலிட்டியான SSD கொடுத்துருக்காங்க. PCIe Gen 3 SSD. இது நிறைய பேர் கேட்கலாம் 10th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து கரண்ட் ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா இன்டெல்ல 12th ஜென்ரேஷன் வந்துச்சு. ஸோ 12th ஜென் வந்து 10th ஜெனை கம்பேர் பண்ணும்போது ஒரு மேஜர் லீப் ஃபார்வர்டு தான் கண்டிப்பாக. ஸோ அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. மெயினான விஷயம் தின்னா இருக்கணும், லைட்டாக இருக்கணும், என்னுடைய பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ASUSல ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்கு 12th ஜென் i3யோட. அந்த மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB RAM, 512 GB SSD, Intel Core i3 12th ஜென்ரேஷன், அதாவது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47,000 இருக்கு. 47,000 இருந்தாலும் அது வந்து 1.5 kg வெயிட் இருக்கு, பிளாஸ்டிக் பாடி தான், அதே மாதிரி டைப் சி சார்ஜிங் அதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக தான் மெயினாக வந்து 10th ஜென் போனாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஜென்ரேஷன் ஓல்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் இதுக்கு போறேன். என்னோட யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது வந்து சொன்ன வீடியோ எடுக்கிறது எல்லாமே போன்ல தான் நடக்கும். எடிட்டிங் வந்து மிஸ்டர் சுண்டு பார்த்துப்பாரு. ஸோ அதனால அந்த பிரச்சனை எனக்கு இல்லை. மெயினாக வந்து என்னுடைய ஒர்க்குக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவுட்லுக்கு, எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட். ஃப்ரீயா இருக்க டைம்ல கொஞ்சம் கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுவேன். அதாவது நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்ப்பேன். இந்த லேப்டாப்போட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 inches ஃபுல் HD டிஸ்பிளே. இந்த ரேஞ்சில் ஃபுல் HD டிஸ்பிளேஸ் நிறைய லேப்டாப்ல இருக்கு. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா sRGB வந்து 100% கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கலர் அக்யூரசி வந்து நல்லா இருக்கும். இந்த லேப்டாப்ல போட்டோ மட்டும் எடிட் பண்ணணும், இல்லை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் கன்சியூம் பண்ணும்போது விஷுவல்ஸ் வந்து பஞ்சியாக இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா இதை நீங்கள் வந்து தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 nits வரைக்கும் போகுது. இது வரைக்கும் நான் டைரக்ட் சன்லைட்டில் இதை யூஸ் பண்ணல. ஏன்னா லேப்டாப் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுற சினாரியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இண்டோர் சிச்சுவேஷனில் இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 30% தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். 40% இஸ் மோர் தென் எனஃப் இன்சைட். ப்ராசஸர் Core i3 10th ஜென்ரேஷன். இந்த 10th ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது 2 cores 4 thread ஹைப்பர் த்ரெட்டிங் மூலமாக 4 threads உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா பேசிக்கா 4 ப்ராசஸர் மாதிரி ஆக்ட் ஆகும், ஆனால் பிசிக்கலா 2 தான் இருக்கும். இதுல வந்து எந்த ஒரு லேகும் எனக்கு தெரியல மெயினா. அடுத்து இதோட பேட்டரி. ஒரு லேப்டாப் அப்படின்னா போர்ட்டபிலிட்டி நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி பேட்டரி இருக்கும். இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இதுல 50 watt பேட்டரி வருது. என்னோட தேவைகளுக்காக யூசேஜஸ் எல்லாத்தையும் நான் சில சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அரௌண்ட் 2 hours நான் யூஸ் பண்ணும்போது 74% வந்து பேட்டரி இருந்தது. பட் அந்த 2 hours நான் யூஸ் பண்ணும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 hours வந்து நான் யூடியூப் பிளேபேக் பண்ணேன், அமேசான் பிரைம் பிளே பண்ணேன், நெட்ஃபிளிக்ஸ் பிளே பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பா 6 hours பேட்டரி லைஃப்ன்றது இதுல கேரண்டீடா கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. நார்மலா ஆஸ் யூஷுவல் எல்லா லேப்டாப்லயும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் தரது வந்து பாத்தீங்கன்னா 720p வெப்கேம் தான். அதே 720 வெப்கேம் தான் கொடுத்துருக்காங்க இதுலயும். ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா டூவல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் பிளஸ் ஸ்பேஸ் பார் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டூவல் LED ஃபிளாஷ் ஆக்டிவேட் ஆகுது. லேப்டாப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மேல வச்சு யூஸ் பண்ணும். அங்க இருந்து நம்ம அந்த லைட் யூஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. பட் ஓரளவுக்கு அது வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக்லிட் கீபோர்ட் இருக்கு. ஸோ லேப்டாப்ஸ்ல ஹை எண்ட் லேப்டாப்ல தான் அந்த பேக்லிட்ன்றது வரும். ஹை எண்ட் இந்த சென்ஸ் ஒரு 40,000 மேல போனீங்கன்னா தான் அந்த ஆப்ஷனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் F3 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்லிட் கீபோர்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபுல் இருட்லயும் உங்களால வந்து கீஸ் வந்து தெளிவா பார்க்க முடியும். இதுல பெருசா வேற விஷயங்கள் வரல.
ஒரே ஒரு C2C டைப் கேபிள் வருது, அதே மாதிரி ஒரு சார்ஜர் வருது. ஸோ இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜர். ஸோ 90 மினிட்ஸில் இந்த சார்ஜர் வந்து இந்த லேப்டாப்பை ஃபுல்லாக 0 to 100 பண்ணும் அப்படின்றது கம்பெனியோட விஷயம். சார்ஜரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ஒரு PD சார்ஜர். PD இன் த சென்ஸ் பவர் டெலிவரி. ஸோ பவர் டெலிவரி நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். பவர் டெலிவரி அப்படின்னா இந்த சார்ஜர் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 65 வாட்ஸ். பட் நீங்கள் பவர் டெலிவரி அதாவது PD சப்போர்ட்டான டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் இருக்குது, அதே மாதிரி என்னுடைய ஃபோனு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நத்திங் ஃபோன் 1 யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் வந்து மேக்ஸிமம் 33 வாட்ஸ் தான் சப்போர்ட் ஆகும் இன்புட். ஸோ அப்போ இந்த ஃபோனை இந்த சார்ஜர் வச்சு நான் இதை சார்ஜ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். இதை வச்சு நான் சார்ஜ் பண்ணும்போது இதுலேருந்து எனக்கு 33 வாட்ஸ் தான் இதுக்கு போகும். ஸோ எவ்வளோ பவர் வந்து அந்த டிவைஸ் சப்போர்ட் பண்ணுமோ அந்த பவர் மட்டும்தான் இந்த சார்ஜர்லேருந்து அந்த டிவைஸுக்கு போகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு சில விஷயங்கள் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப்.